டோரை பார்த்தாலே சந்திரமுகி படத்துல வர மாதிரி இருக்குங்க. நீங்க ட்ரெடிஷனல் டைப்ல வீடு பார்த்தாலும் சரி, மாடர்ன் டைப்ல வீடு பார்த்தாலும் சரி, இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த வீட்டில் ட்ரெடிஷனல் டைப்ல மெயின் டோரு, பூஜா டூமோட டோரு, விண்டோஸை முதல் கொண்டு உட்டன் விண்டோஸா 8 அடி ஹைட்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கிளே ஜாலிஸு, கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கு. மாடர்ன் டைப்ல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், வார்ட்ரோப் கபோர்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, இது எல்லாமே மாடர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. 2 கார் நிறுத்திக்கிற மாதிரியான பார்க்கிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு பூஜா ரூம் இருக்கு. இந்த வீடு முக்கியமாக சிட்டி கார்பரேஷன் லிமிட்குள்ள சிட்டிக்குள்ளேயே தாங்க இருக்கு. சிட்டிக்குள்ளேயே வீடு வேணும்னா இந்த வீட்டை முழுசாக நான் சுற்றி காட்டுறேன், பார்த்துட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க. வீட்டோட எலிவேஷனே பாருங்க, G+2 டைப்பில் ஒரு பர்குலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 2.25 சென்ட் இடங்க, 20க்கு 60ங்கிற பிளாட் டைமென்ஷனில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி G+2 டைப்பில் தான் இருக்குது. அங்கே பர்குலா டிசைன்ஸு, அங்கே கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பார்த்தாலே தெரியும், ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஒரு பால்கனி ஏரியாவோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லா நீட்டாக இந்த டைல்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து அட்டகாசமாக இருக்குது. இது வீட்டுக்கான பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிற மாதிரியான கொடுத்துருக்க கேட்டுங்க. சிஎன்சி லேஸ் கேட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது தனியாக விக்கெட் கேட்டும் இருக்குது. கார் போகிறதுக்காக ரேம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கேட்டுங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 18க்கு 15ங்கிற அளவில் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாலே நீங்கள் பார்க்க முடியும், இந்த பில்லர்ஸ் ஃபுல்லாமே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸில் இருக்கிற மாதிரியான கார் பார்க்கிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீட்டில் வந்து நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் போரும் இருக்குது. வாட்டர் சம்பு பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பாருங்களேன், சந்திரமுகி படத்தில் வர மாதிரியே நல்ல ஒரு பிரம்மாண்டமான டோராக இருக்குது. அந்த லாக்கும் கூட பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், பிராஸ் மெட்டீரியலில் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் நிலம்பூர் டீக் டோரில் ஃபுல்லாமே இந்த டோர்ஸ் ஃபுல்லாமே ஃபேன்லிங் ஒர்க்கு, ஃப்ரேம் ஒர்க்கு, டோர்ஸு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே வந்து ரெண்டு ஸ்டெப் ஏறி போகிற மாதிரியான ஒரு கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ன்னு ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹால் பார்க்க முடியும். இந்த வீடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோஸாக தான் கொடுத்துருக்காங்க. 8 அடி ஹைட்டில் நல்ல பெரிய உட்டன் விண்டோஸ், ஃப்ரெஞ்ச் விண்டோஸாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, இந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லான ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஃபோக்கஸ் லைட்டோட இருக்குது. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி வந்து ஒரு சாண்டில் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் லூவர் பேனலு, ஷோகி சிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான நல்ல லென்த்தான ஷெல்ஃபு, சின்ன சின்ன ஃபோக்கஸ் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸு, இந்த இடத்துல வந்து ஷோகி சிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான கபோர்டோட ஒரு ஃபுல் 16 அடிக்கு வாலில் இருக்கிற அந்த ஃபுல்லாமே இந்த டிவி தான் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஹால் பொறுத்த வரைக்கும் ஹாலுக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெர்டிஃபைடேஸ் தான். இப்போ நம்ம வீட்டோட டைனிங் ஏரியாவை பார்த்துலாம். ஹாலுக்கு பேக் சைடில் போகிற மாதிரி இருக்குது. வர வழியிலே இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் இந்த டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமோட டோர்ஸுமே பாருங்கள் ட்ரெடிஷ்னல் டைப்பில் சைடில் ஃபுல்லாமே ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து பெல் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அப்படியே வந்துட்டிங்கன்னா டைனிங் ஏரியாக்கு பேக் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து அக்னி மூலையில் தான் இருக்குங்க. கிச்சனோட டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்கள், வால் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 12ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் மாடுலர் கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் யூனிட், ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. சாண்டில் வித் பிளாக் கலர் ஹேண்ட் ரைல்ஸோடு இருக்கிறது கட்லரி யூனிட்டு, டேண்டம் பாக்ஸு, ஆயில் ஃப்ளோட்ரு, இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் யூனிட் இருக்குது, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அது போக நம்ம ஓவன், மிக்சியெல்லாம் வைக்கிறோம்னா இங்கே இடத்துல வச்சுக்கிற மாதிரியான சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் தான். சிங்க் வந்து கிரானைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய சிங்காக இருக்குது, டேப் இருக்குங்க. அது போக ஆட்டோமேட்டிக்கான பொசிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஒரு உட்டன் விண்டோ தான் மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட டோருமே பாருங்கள் 8 அடி ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு பெரிய டோராக இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு 10க்கு 16ங்கிற அளவில் கீழேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பார்க்குறேங்க, உட்டன் விண்டோஸ் 2 கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கபோர்ட், மேட் ஃபினிஷிங் டைப்பில் வார்ட்ரோப் கபோர்ட் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. அது பக்கத்தில் விண்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரரும் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 7ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பில் இருக்குது. வாலுக்கும் சீலிங்க்கும் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் காஃபி ப்ரௌன் கலரில் டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து வாலுக்கு, சீலிங் கம்ப்ளீட்டாக சீலிங் ஹைட் வரைக்கும் இருக்குது.
ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்டிக் டைல்ஸாக இருக்குது. டவல் ராடு, ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸு, ஷவர் யூனிட்டு, அப்புறம் வென்டிலேட்டருக்கான விண்டோஸ் எல்லாமே இருக்குங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிளான். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து டைனிங் ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுக்க முடியாட்டியும் இங்கே வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே பாருங்கள் மேட் ஃபினிஷிங் டைப்பில் ஒரு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுவுமே ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குங்க. 10 கெட்டுங்கிற அளவெல்லாம் இங்கே பேசேஜ் இருக்குங்க. இங்கே சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. இதுவுமே உட்டன் விண்டோ தான். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இங்கேயுமே பாருங்கள் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே 16 அடிக்கு லேப் கபோர்டு, வால் ரூஃப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு, இந்த மாதிரியான ஸ்டடி டேபிள், இந்த மாதிரி இன்டீரியர் ஃபுல்லாமே இந்த 16 அடிக்குமே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் செமி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபோக்கஸ் லைட் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 4 கெட்டுங்கிற அளவில் இருக்குது. இதோட டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற மாதிரி டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூமோட அளவும் 16க்கு 16 தாங்க. இங்கே வந்து இந்த டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இன்டோக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேர்வ்டு டிசைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்டு, அதுக்கு ஹேண்டல்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸு, இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான செட்டப்பு, சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், அந்த ஹானிகாம் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட அளவும் 4க்கு 8ங்கிற அளவில் இங்கேயும் சூப்பரான ப்ரீமியமான டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் இன்டீரியர் தகுந்த மாதிரியே இங்கேயும் டைல்ஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தேர்ட் பெட்ரூம்க்கான ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர் தான் இது. இந்த டோருமே நல்லா ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டோராக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உட்டன் டோர் தான். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு எல் டைப்பில் ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. அந்த சைடில் ஃபுல்லாமே பார்க்க முடியும். அங்கே க்ளே ஜாலிஸு, சீலிங்கில் வந்து உட்டன் தீமில் இருக்கக்கூடிய இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா இந்த எலிவேஷன் சூப்பராக தெரியும். ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியா இருக்குது. ஹேண்டல்ஸு எஸ்எஸ்டியில் ஹேண்டல்ஸு, டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அது போக ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஒரு பர்குலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்லேருந்தே நம்ம வீட்டோட டெரஸ் போகிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க பர்குலா டிசைன்ஸ் பேட்டர்னுங்க. இங்கே மேலே ஃபுல்லாமே பாதிக்கு பார்த்தீங்கன்னா க்ளே ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஒரு செமி கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் இருக்குது. இது வந்து கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இது 10க்கு 8ங்கிற அளவில் வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் கவுண்டம்பாளையம் மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸ் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க. சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பெரிய பெரிய வீடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.